எங்கள் ஆச்சி வீட்டில் ஒரு குழம்பு செய்வாங்க, சொதி குழம்புன்ட்டு. பேரை கட்டலே ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் அது பேர் தேங்காய் பாலுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க. தேங்காய் பால் குழம்பு செய்வாங்க. உளுந்தஞ்சோறு எள்ளு துவையல் அரைப்பாங்க. அப்புறம் உளுந்தங்கஞ்சின்னு ஒன்று காய்ப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தா ஓடிடுவோம். நல்லா இல்லை, கருப்பாக இருக்குது அப்படின்னு. அங்கெல்லாம் தோல் உளுந்து தான், கருப்பு உளுந்து. ஆனால் இன்றைக்கி அதனோட அருமை புரியுதுங்க. இடுப்பு வலிக்கெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ நல்லா தான். நம்ம சாப்பிட்டதே கிடையாது. தூக்கின்னு போய் தெரியாமல் ரோட்டில் கொட்டிடுறது, கழனி பானையில் கொட்டிடுறது. இன்றைக்கி அப்படி முது வலிக்குது. பீரியட் டைம்லாம் அந்த உளுந்தஞ்சோறு அவ்வளோ நல்லா தான். இடுப்பு வலி. உளுந்தங்களி வேறு கிண்டி கொடுப்பாங்க. சுண்டக்காய் வத்த குழம்பு செய்கிறேன் இல்லையா, காஞ்ச சுண்டக்காய் தான் எங்கள் வீட்டில் செஞ்சதை நான் பார்த்துருக்கேன். இங்கே பச்சை சுண்டக்காய் நிறைய கிடைக்கும். இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை நல்லா வெங்காயம் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு வதக்கிறப்போ இதை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. முருங்கைக்காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், கசக்கவே கசக்காது. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதெல்லாம் நம்ம பெண் பிள்ளைங்க வச்சுருந்தாங்கன்னா நிறைய உளுந்தங்களி உளுந்தெல்லாம் நிறைய சேருங்க. அப்படி செய்ய தெரியலனாலும் உளுந்த வடை, உளுந்தில் களி செய்வோம்ல, அதெல்லாம் செஞ்சு அதிகமாக கொடுங்க. இடுப்புக்கு நல்லது, முட்டு வலிக்கு நல்லது. இன்றைக்கி நான் அதெல்லாம் சாப்பிடாதனால தான் அதிகமாக முட்டு வலிக்குது போல். அதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய சாப்பிட்டவங்களுக்கு முட்டு வலியே வந்தது இல்லைங்க. நம்ம நிறைய சாப்பிடணும். சுண்டக்காய், அப்புறம் மிதுக்கு வத்தல்னு ஒன்று வரும், அது எங்கள் வீட்டில் அதெல்லாம் வறுத்து கொடுப்பாங்க. சும்மாவே நாங்கள் குழம்புக்கு தொட்டிக்கலைன்னா கூட அந்த முதுகு வத்தல், சுண்டக்காயெல்லாம் காஞ்ச வத்தல்லாம் போட்டு வறுத்து, சீனரிக்காய் வத்தல் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காயெல்லாம் கிடச்சா யூஸ் பண்ணிக்காங்க, சரிங்களா? அப்புறம் அட்வைஸ் எல்லாம் யாருக்கும் கிடையாது. நீங்கள் அது வேறு ஒருத்தர் கமெண்டில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்போ பாரு நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நாய்க்கு சப்போர்ட் பண்ணலாங்க, அது ஒரு உயிராக யோசிச்சு பாருங்கள். அவ்வளோதான். மனுஷங்குள்ளே இருக்கிறதும் ஒரு உயிர் தான், அதுக்குள்ளே இருக்கிறதும் உயிர் தான். எந்த பூச்சியுமே அடிக்கூட, நான் பாம்பே அடிக்க விட மாட்டேங்க. அது உண்மையை தான் சொல்கிறேன். எங்கள் வீடு பக்கத்தில் வந்துச்சு, நான் யாருக்குமே காட்டி கொடுக்கல. வேணாம், பாவம், அது ஒரு உயிர். அப்படி தான் யோசிக்க தோணுது. அதுவும் எவ்வளோ வலிக்கும், எதை நினச்சி அது வெளியே வருதோ தெரியாது. நம்ம மிதிச்சா தான் அது கடிக்க போகுது, அவ்வளோதான். யாரோ செய்கிற தப்புக்கெல்லாம் எல்லா நாயுமே கஷ்டப்படுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க, பாய்.